இங்க ரூலிங்கிற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 5 லவ் பண்ணிருக்கா. ஆனா எல்லாமே பிரேக்கப்ல தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவளுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கு. இவ கையை யார் தொட்டாலும் அவங்க கண்ணுக்கு பேய் தெரியும். இங்க ஒரு பணக்கார பையன் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவ்வளவு வேணான்னு சொல்லுவான். இருந்தாலும் உன் கையை கொண்டான்னு சொல்லி பிடிச்சுக்குவான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே பண்ணாது. உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் அப்ப மோதிரத்தை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லி கீழே போலான்னு போவான். ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது இந்த லிப்ட சுத்தியும் கடல் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் உடனே லிப்ட மூடிடுறான். அந்த லிப்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து கடலுக்குள்ள முழுகிற மாதிரி தெரியுது. உடனே ரூலி கீழே போய் பாக்குறான். அவன் இவளை பார்த்து பயந்துகிட்டு கார் எடுத்துட்டு ஓடிடுவான். இவ தனியாவே லைஃப வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு குழந்தை கீழே விழுந்து அழுதுகிட்டு இருப்பான். ஆனா தொட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி தொடாம விட்டுருவா. அதை பார்த்து அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாம் இவ ஒரு மோசமான ஆளா இருப்பாளாட்டுக்கு, யாருக்குமே உதவி பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இங்க 2 கொள்ளக்காரங்க ஒரு டாக்ஸி டிரைவரை கடத்துறாங்க. ரூலி யாருமே வேணாம்னு சொல்லி மலை மேல இருக்க வீட்டுல தனியா தங்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்ப கூட அந்த பேய்களோட அட்டகாசம் தாங்க முடியல. அப்பதான் ஒரு வயசான அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அந்த பேய்களுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் அந்த பேய்க உன்னை நிம்மதியா விடுன்னு சொல்லி உடனே அந்த பேய்களுக்கு எல்லாம் உதவி பண்ணலான்னு பாக்குறான். அங்க 2 கொள்ளக்காரங்க ஒரு குழந்தைய இடிக்கிற மாதிரி ஓட்டுறாங்க. அந்த குழந்தைய எப்படி ஒருத்தன் காப்பாத்திடுவான். இவ்வளவு கார் எடுத்துட்டு அவனை துரத்தலான்னு பாக்குறான். அப்ப அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு இந்த கார்ல இருக்குவான். 2 பேரும் சேர்ந்து அந்த திருடனை துரத்திட்டு போறாங்க. போற வழியில இவன் ரூட் சொல்றேங்கிற பேர்ல ரைட்டு போ லெஃப்ட் போன்னு சொல்லிட்டே வருவான். ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்பட்ட இவ காரை நிப்பாட்டிடுவா. அவனும் இந்த ஊர்ல இருக்க எல்லா இடமும் எனக்கு தெரியும், இந்த ஷார்ட்கட்ல போனா பிடிச்சிடலாம்னு சொல்றான். எப்படியும் அந்த ஷார்ட்கட்ல போய் அந்த திருடனையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த 2 பேத்தையும் சரமாரி அடிச்சு போட்டுருவான். அந்த காரோட டிக்கில ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த டிரைவர் அங்க இறந்து கிடப்பான். இவங்களும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அவைகளுக்கு எல்லாம் உதவி பண்ண ஆரம்பிக்கிறாவ.